வணக்கம் அன்பார்ந்த ஆன்மீக சகோதரர்களே. பிளிஸ் வேலியின் இன்னொரு முக்கியமான ஆன்மீக பயணத்தில் உங்களை மனதார வரவேற்கிறோம். நாம் கடந்த சில காணொளிகளில் சக்தி நம்முள் விழிப்புணர்வாக செயல்படும் தருணங்களை பற்றி பகிர்ந்தோம். உடல், மனம், உயிர் இவை எப்படி ஒன்றுடன் ஒன்று இணைந்து செயல்படுகின்றன என்பதை பற்றி பேசினோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது அருள் தேகம் என்ற ஒரு தெய்வீக உணர்வு எப்போது, எப்படி உணரப்படுகிறது, யாரால் அது உணரப்படுகிறது, ஏன் அது மிகவும் அரியதாக இருக்கிறது என்பதை இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம். அருள் தேகம் என்றால் என்ன? முதலில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, அருள் தேகம் என்பது சாதிக்கக்கூடிய நிலை அல்ல. நாம் யோகா செய்கிறோம், தியானம் செய்கிறோம், சாதனைகள் செய்கிறோம். அவையெல்லாம் நம்மை ஒரு தூய நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகும் வழிகள்தான். ஆனால் அந்த நிலையின் ஆழத்தில் நாம் நம்மை முழுமையாக பரம்பொருளிடம் ஒப்படைக்கும் அந்த தருணத்தில் பரம்பொருள் நம்மிடம் பதில் அளிக்கிறார். அந்த பதில்தான் அருள் தேகம். அதனால்தான் அருள் தேகம் என்பது ஒருவரால் கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக இருக்கிறது. அது சிந்தனை, உடல், கல்வி, சாதனை போன்றவற்றை தாண்டிய ஒரு நிலையாக உள்ளது. அருள் தேகம் நிகழ்வதற்கு ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கும் தூய அன்பும் முழுமையான சரணாகதியும் தான் மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது. அருள் தேகம் ஏற்படும் தருணத்தில் ஒருவர் மிக ஆழமான அமைதி நிலையை உணர்கிறார். அந்த அமைதி ஒரு சத்தமற்ற இசையை போன்றது. உடலின் மீது ஈர்ப்பு சக்தி வேலை செய்யவில்லை எனும் உணர்வு தோன்றும். உடல் கனமாக இருக்காது. ஒளி போல எளிமையானதாக, சுதந்திரமாக இருப்பது போல உணரப்படும். இந்த நிலை சத்சங்கம், தியானம், தவம் ஆகியவற்றின் இறுதி முடிவல்ல. அது பரம்பொருளின் பதிலாக நிகழும் ஓர் அனுபவம். யாரால் இந்த நிலை பெற முடியும்? அருள் தேகம் என்பது மிக உயர்ந்த நிலை. அது ஒருவரால் கட்டுப்படுத்த முடியாத அனுபவம். அதை யாரால் உணர முடியும் என்றால், தன்னை முழுமையாக பரம்பொருளிடம் ஒப்படைக்கும் ஒருவர். அந்த ஒப்படைப்பு பயத்தால் வரக்கூடாது, பலன் ஆசையால் வரக்கூடாது. அது பரிசுத்தமான அன்பிலிருந்து வர வேண்டும். நீயே போதும், வேறொன்றும் வேண்டியதில்லை என்ற நெஞ்சார்ந்த உணர்விலிருந்து வர வேண்டும். அந்த தருணத்தில்தான் பரம்பொருள் பதிலளிக்கிறார். இப்போது நாம் அறிவியல் உலகம் இதை பற்றி என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். சிலருக்கு மரணத்திற்கு அருகிலான அனுபவங்கள் ஏற்படுகிறது. இதயத் துடிப்பு நிற்கிறது. மூளை வேலை செய்யவில்லை. ஆனால் பின்னர் அவர்கள் உயிர் பெறுகிறார்கள். அதன்பின் அவர்கள் சொல்வது, நான் உடலை விட்டு மேலே பறந்தேன், ஒரு ஒளிக்குள் சென்றேன், அமைதியாக இருந்தது, நான் ஒளியால் நிரம்பினேன் என்பது போல இருக்கும். அந்த தருணத்தில் மூளை செயலிழந்த நிலையில் இருந்தது என்பதையும் மருத்துவர் உறுதி செய்கிறார். அந்த நேரத்தில் அந்த நபர் நினைவு, உணர்வு கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதிலிருந்து விஞ்ஞானம் சொல்வது என்னவென்றால், விழிப்புணர்வு என்பது மூளையால் மட்டுமே உருவாக்கப்படுவதில்லை என்பதற்கு சான்று என்கிறார்கள். சில மருத்துவமனைகளில் இந்த உண்மையை சோதிக்க நோயாளி பார்க்க முடியாத உயரத்தில் சில சின்னங்கள் வைக்கப்பட்டன. அந்த சின்னங்களை உடலை விட்டு வெளியே செல்லும் அனுபவம் கொண்டவர்கள் பின்னர் சரியாக சொன்னார்கள். அதாவது, அந்த தருணத்தில் அவர்களின் உணர்வு உடலுக்கு புறமாக செயல்பட்டிருக்கிறது. இது அறிவியலுக்கும் புதிராக உள்ளது. ஆனால் ஆன்மீக ரீதியில் இது ஆன்மா உடலை விட்டு செயல்படக்கூடியது என்பதற்கான ஆதாரமாகும். குவாண்டம் இயற்பியல் சொல்வது என்னவென்றால், இரண்டு துகள்கள் நேரடி தொடர்பு இல்லாமலேயே, எந்த இடைவெளியும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் தாக்கம் செலுத்தி செயல்பட முடியும் என்கிறது. இதற்கு தொலைவிலா தாக்கம் என்ற பெயர். அதேபோல் சில விஞ்ஞானிகள் சொல்வது என்னவென்றால், விழிப்புணர்வும் இவ்வாறே தொலைவிலா வடிவமாக இருக்கக்கூடும். அதாவது நம் உடலுக்குள் உருவாகும் ஒன்றல்ல,
வேறெங்கோ இருந்து நம்முள் வெளிப்படக்கூடிய ஒன்று என்கிறார்கள். இது ஆன்மா இருக்கும் நிலையை ஒத்திருக்கலாம். டாக்டர் அயன் ஸ்டீவன்சன் என்ற அமெரிக்க மருத்துவர் முந்தைய பிறவி நினைவுகள் கூறும் குழந்தைகளை ஆய்வு செய்துள்ளார். அவர்கள் சொல்வது என்னவென்றால், நான் அந்த ஊரில் பிறந்தேன், என் வீடு அப்படித்தான் இருக்கும். இந்த விவரங்களை சோதித்து பல நேரங்களில் உண்மை என்று உறுதி செய்யப்பட்டது. இது ஆன்மா தொடர்ந்து பிறக்கிறது என்பதற்கான ஆதாரமாக கருதப்படுகிறது. மேலும் சிலர் மூளை இறந்த நிலையில் இருந்த பின்பும் அந்த நேரத்தில் நடந்த விஷயங்களை நினைவுடன் கூறியுள்ளனர். அதாவது ஆன்மா சுயமாக செயல்படக்கூடிய நுட்ப அறிவு நிலை என்பதை அறிவியல் மறுக்கவில்லை. இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் இந்த உடல் அல்ல, நம்முடைய சிந்தனையும் அல்ல, நாம் ஆன்மாவாக இருக்கிறோம் என்பதுதான். அந்த ஆன்மா அறிவியல் ரீதியிலும் ஆன்மீக ரீதியிலும் ஒரு உண்மை நிலையை குறிக்கிறது. அந்த ஆன்மா யார் என்பதை நாம் உணர்ந்த பின்தான் அருள் தேகம் நம்மால் உணர முடியும். அந்த உயர்ந்த உணர்வில் நாம் நம்மை முழுமையாக பரமாத்மனிடம் சரணாகதி அடைகிறோம். அவரை மட்டுமே நேசிக்கிறோம். அவரை தவிர வேறு எதுவும் வேண்டாம் என்ற அந்த உணர்வு வந்தால் அவர் நம்மிடம் பதில் அளிக்கிறார். அந்த பதில்தான் அருள் தேகம். அது ஒரு ஒளிநிலை, அது கணம் அல்ல, அது ஈர்ப்பு விசை உட்படாத சுடர் அருள். அது சத்தியத்தின் வெளிப்பாடாக நம்முள் தோன்றும். இங்கே நாம் மேலும் ஒரு ஆழமான உண்மையை உணர வேண்டும். அருள் தேகம் என்பது பிரபஞ்சத்தின் மிக நுட்பமான சக்தி நம்முள் நுழையும் தருணம். அந்த நுழைவு உடலை அல்லது மனதை அடிப்படையாக கொண்டு நிகழ்வதில்லை. அது நேரடியாக ஆன்மாவை அடைந்து நிகழ்கிறது. நாம் உடலை எவ்வளவு சுத்தமாக வைத்தாலும், மனதை எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும், நம் ஆன்மாவை உணராமல் இருந்தால் அந்த தெய்வீக அருள் நம்முள் வெளிப்பட முடியாது. ஆன்மா என்பது பரம்பொருளின் சிறிய ஒளிக்கீற்றாகும். இந்த ஒளிக்கீற்றை நாம் உணர்ந்தால், நாம் எதை தேடுகிறோமோ அது நம்மிடமே இருக்கிறது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வோம். ஆன்மாவை உணர்ந்தவுடன் நாம் உலகத்தை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்குகிறோம். உடலின் இன்பங்களும் மனதின் ஏற்றத்தாழ்வுகளும் அனைத்தும் ஒரே ஒரு மேற்பரப்பான அலை போலவே தோன்றுகிறது. அப்போதுதான் நாம் உணர்வோம், நாம் எப்போதும் தேடி அலைந்த தெய்வீக அருள் நம் உள்ளத்திலிருந்தே ஒலிக்கிறது என்பதை. ஆன்மா யார் என்பதை உணர்வதற்காக நாம் முதலில் நம்மை பற்றி கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் மெதுவாக விளக்க வேண்டும். நான் இந்த உடல், நான் இந்த எண்ணம், நான் இந்த பெயர், நான் இந்த நிலை என்று பலவாறு நம்மை குறித்து சிந்திக்கிறோம் அல்லவா? அதையெல்லாம் நேர்மையாக பார்க்க தொடங்க வேண்டும். அவற்றை நாம் விடும்போது வெறும் ஒரு வெறுமைத்தான் வர வேண்டும் என்பதில்லை. அதனிடத்தில் ஒரு மென்மையான ஒளி நம் உண்மையான நிலையை நமக்கு திறந்து காட்டத் தொடங்கும். அதுதான் நம்மை மீண்டும் அறிவதற்கான தருணம். அது பழைய அடையாளங்களை விடுவதும் புதிய உண்மையை உணர்வதும் ஒன்றாக நிகழும் ஒரு திருவிழா போல இருக்கும். அந்த உண்மை வெளிப்படும்போது நாம் ஆன்மாவாக இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே நினைவு கூறத் தொடங்குகிறோம். அப்போதுதான் பரம்பொருளின் அருள் நம்முள் ஒரு ஒளியாக வெளிப்படத் தொடங்கும் நிலை உருவாகிறது. இந்த ஓர் உணர்வின்றி அருள் தேகம் என்பது வெறும் கற்பனையான எண்ணமாகவே இருந்துவிடும். ஆன்மாவை உணர்வது என்றால் இந்த உலகத்திலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் என்பதல்ல. மாறாக இந்த உலகத்தை தாண்டி செல்லாமல் அதன் நடுவே நிம்மதியாக நின்று அனைத்தையும் தாங்கும் உள் வலிமையை வளர்த்து கொள்வதே உண்மையான ஆன்மீக பயணம். அந்த வலிமை வளர்ந்ததும் அருள் தானாகவே நம்மீது குவியத் தொடங்கும். அப்போது நாம் யார் என்பதை வெளியே இருந்து விவாதிக்க வேண்டியதில்லை. அந்த உண்மை நம்முள் வாழும் ஒளியாக இயங்கத் தொடங்கும். அதனால் நண்பர்களே, அருள் தேகம் உணர்வதற்கு முன் நாம் யார், ஆன்மா என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டிய கட்டம் வந்துவிட்டது. அந்த உண்மையை
அதாவது ஆன்மா பற்றிய அடிப்படை விளக்கத்தை நம் அடுத்த பிளிஸ் வேலி காணொளியில் தெளிவாக பகிரவிருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி.